வா. மாப்பிள்ள. ஆமா. இது ஓம்கார். ஓ நமஸ்கார். இது கார்த்திக். வீட்டை பார்க்க வந்திருக்காங்க. வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு எல்லாத்தையும் விவரமாக பேசுறீங்க. சரி மாமா. ஓகே சார். போங்க தம்பி. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த வீட்டுக்காக 365 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. 365 பேர் ஒரே வீட்லயா இருப்பாங்க? உங்களை பார்த்தாலே மாசம்லாம் இருக்கட்டும். மாச வாடகை 10,000. மாமா 7,000 தானே சொன்னாரு. மாமாவா? அது எனக்கு, உனக்கு ஒரு ஹவுஸ் ஓனர், அவ்வளோதான். ஓனர் 7,000 ரூபா தானே சொன்னாரு. ஆமாம், மாமாவுக்கும் உனக்கு நடுவில் நான் தான் டோல்கேட் மாதிரி, அதாவது சுங்கச்சாவடி. எனக்கு அந்த 3,000 கட்டிட்டீங்கன்னா அந்த தண்ணி தம்மு இதெல்லாம் அதெல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுவீங்களா? நீ அடித்தா நான் கண்டுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒய்ஃபை ஃப்ரீ. ஓகே. இங்கே மழைநீர் சேகரிப்பு இருக்கா? மழை பெஞ்சு அங்கங்கே ஒழுகும், முடிஞ்சால் சேகரிச்சுக்கலாம். சூப்பர். எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. எங்கள் மாமாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இல்லைன்னா பைக்கில் பின்னாடிலாம் உட்காந்து வருவாரா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சுங்கச்சாவடி மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும், மாமாட்ட சொல்லிடாதீங்க. நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்போல்லாம் நாட்டில் ஏதாவது பிரச்சனைனா முதல் டோல்கேட் தான் அடிச்சு உடைகிறாங்களா? ஆனால் உங்களை பார்த்தா சாப்பிட்டா தெரியுது. ஹாய், குட் நியூஸ். யூ நோ வாட், காலேஜில் கார்த்திக், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம்? எது? நாளைக்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் பல்லவி. ஆனால் என்ன திடீர்னு? எனக்கு டென்ஷனா இருக்கு கார்த்திக். என் வீட்டில் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மா அப்பா சீக்கிரமா ஒரு பையனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்த போறாங்க. அது நடக்கக்கூடாது. நாம ஓடி போயிடலாம். எனக்கு புரியுது பல்லவி. ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு. கார்த்திக், நான் சொல்றது உனக்கு புரியல. என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு நாம ஓடி போனா எங்க அம்மா அப்பாக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். நாம ஓடி போயிடலாம். அப்படி இல்ல பல்லவி. பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல பல்லவி. சரி, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. வேணாம் கார்த்திக், இந்த ஒரு வாரத்துல என்ன வேணா நடக்கலாம். அப்படி இல்ல பல்லவி. அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு. கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிப்பதானே? பல்லவியை நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர் பவர். வா 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 வா. சார் வீட்டுக்கா போற? ஆமாம் சார். நானும் வரேன். உட்கார். போலாம். என்னையா ஏதோ கணக்கு போட்டே ஓடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாங்கெல்லாம் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போகிறோம். நீயும் வாயேன். நீங்கள் போயிட்டு வாங்க சார். கல்யாணம் ஆனதும் குடும்பத்தோட போகலான்னு வேண்டியது. அதான் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கப்பா. என்னடா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றியா? இத பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வரல. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல. மரியாதை எங்க இருந்து போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எவ்வளவு தைரியம் வீட்டுக்கு வர? நீ உள்ள போ. சொல்லுவான். சும்மா இரு. என்னாச்சு செல்வம்? இந்த பையன் பொண்ணை லவ் பண்றானா? உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்லனா நடக்கிறத வேறன்னு கரிசல் பண்ணிட்டு இருக்கான். சும்மா ஏய் போடா அப்படியே. இரு செல்வம். சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கொஞ்சம் இரு. அம்மா, இவன் சொல்றது உண்மையா? ஆமா அங்கிள். என்னடி சொல்ற? இப்ப நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கேட்கறது தப்பு இல்லப்பா, கேட்குற முறை தான் தப்பு. என்ன பண்ற? டிகிரி முடிச்சிருக்கேன். வெறும் டிகிரியை வச்சு என்னையா பண்ண முடியும்? நான் சைக்கிள் கடையாவது வச்சு நான் பொழிச்சுப்பேன். நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேணாமா? டேய், கவலைப்பட வேணாமா? டேய், அவர் பொண்ணை அவர் ஒன்றும் சாதாரணமாக வளர்க்கல. சிட்டிலேயே பெஸ்ட் ஸ்கூலு, தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ். டேய், அந்த பொண்ணு நல்லா படிக்கணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி லைப்ரரி இருக்குடா. அவருக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ், பிரீமியர் ஹெல்த் இன்சூரன்ஸ்,
இதெல்லாம் பண்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் எப்படி உழைச்சிருப்பார் தெரியுமா? அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் செஞ்ச தியாகங்கள் எதுவுமே உனக்கு தெரியாம வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு டேய் அவளுக்கு என்னடா பண்ண முடியும் உன்னால? எனக்கு அதெல்லாம் வேணாம். அவர் மட்டும் போதும். மடி இப்போ உனக்கு அப்படித்தானே தோணும். உனக்கு அவன் தான் உலகம், அவனுக்கு நீ தான் உலகம்னு. கல்யாணம் பண்ண அப்புறம் தான் உண்மையான உலகமே புரியும். ஒரு சினிமா போனா கூட யோசிப்பீங்க. பண்டிகை கிண்டிகை நல்ல துணிமணி எடுக்கணும்னா கூட அவர் பிரைஸ்க்காக வெயிட் பண்ணணும். உங்க கூட படிச்சவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் வெக்கேஷனுக்கு ஃபாரினுக்கு போகும்போது டிராவல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு பொய் சொல்ல தோணும்டா. சார் இப்போ என்ன சார், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவ கஷ்டப்படுவான்னு சொல்லுறீங்களா? இந்த நிலைமையில நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படும்டா. இப்போ புரியுது. நான் வேற ஜாதி, அவ வேற ஜாதி, அதானே உங்க பிரச்சனை? மண்ணாங்கட்டி ஜாதி. எனக்கு நீ என்ன ஜாதினே தெரியாதுடா. மனுஷன் பேசிக்கும் போது அதை புரிஞ்சுக்க வக்கில்லாம ஜாதி மதம்னு சாயம் பூசுறியா? டேய் எங்களை விட எங்க குழந்தைய எங்க பொண்ண நீ நல்லா பாத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி போடா, குழி ஓடி போடா. அப்படி இல்ல வெளியில போடா. இது எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வாடா போலாம். போடா. சொல்லுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் பேசிக்கலாமா, அவசரப்படாத. கூட்டிட்டு போ, எல்லாம் போங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் அவசரத்துக்கு பிறந்தவனுங்க. வாழ்க்கையை கூட வீடியோ கேம் மாதிரியே பார்க்குறாங்க. சில பேர் தான்ப்பா நல்லா படித்து வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நீ இல்லை, என்னத்த சொல்கிறது? பார்ப்போம். யோசிக்கிறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. என்னால் உன்னை மறக்க முடியல. நீ இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன் பல்லவி. இப்போ நீயே வந்துட்ட. உன்னை தேடிதான் வந்தேன். ஆனா உன் கூட வாழறதுக்காக வரல. உங்க ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணாரு. ஹலோ ஹலோ பல்லவி, நான் கார்த்திகோட ப்ரொஃபசர் துரசாமி பேசுறேம்மா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கார்த்திக் எப்படி இருக்கான்? அப்பவே பிஹெச்டி முடிக்கிற ஸ்டேஜ். இப்போ ஏதாவது பெரிய கம்பெனியில் ஜாப்க்கு ஜாயின் பண்ணியிருக்கணுமே. அம்மா, நான் கார்த்திக் பற்றி பேசுறதுக்கு தான்மா உனக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பிஹெச்டி முடிச்சிங்க வந்து உனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் அவனால் தாங்கிக்கவே முடியலம்மா. அவனால் அந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியல. அவன் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாம்மா. அந்த டிப்ரெஷன்லேருந்து அவனை வெளியே கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய யூஎஸ் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தம்மா. What are you doing, man? Is this the type of work you do in this office? வேலைக்கும் போனா, பட் I said get out! I said out! எதுவுமே நடக்கலம்மா. ஓவரா கண்டுபிடி குடிக்கிறாம்மா. ஆஃபீஸ்க்கே போகிறதில்ல. இன்னும் 10 நாள் அவன் ஆஃபீஸ்க்கு போகலன்னா அவனை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா. என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவனோட கேரியரே போயிடும்பா. அவனை என்ன நிலைமை சார்? சாரிம்மா சார், கார்த்திக், அப்போ ஒரு ஆறுதலுக்கு தான் என்னை பார்க்க வந்தேல்ல. நத்திங் பட் சிம்பத்தி. அப்படி இல்லை கார்த்திக். அப்புறம் வேற என்ன பல்லவி? நான் உண்மையை சொல்லவா, உன்னால என்னை மறக்க முடியல. உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க குடும்பத்துக்காகவும் ஊருக்காகவும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மனசுல வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ நடிக்க வேணாம் பல்லவி, நான் இருக்கேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு.
இப்போவே இந்த நிமிஷமே நம்ம இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம். பல்லவி. நான் எனக்காக பேசல, நமக்காக பேசுறேன். என் மனசுல இருக்கதான் உன் மனசுலயும் இருக்கு பல்லவி. வெளியே சொல்லாதான தயங்குறேன். புரியுது. நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ்றதுக்கு ஒருத்தரோட தைரியம் இருந்தா போதும். வா பல்லவி. ஐயோ உனக்கு புரியல கார்த்திக். ஐம் ஹாப்பி வித் அருண். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த கனவும் இல்லை. மனசுல இருக்கிற நிறைவேறாத ஆசைகளை விட அருணோட அன்பு எனக்கு பெருசா தெரியுது. நீ பொய் சொல்ற பல்லவி. உன் பொய் நம்ம 2 பேருக்கும் உதவாது. உண்மையை சொல்லு. உன் மனசுல நான் இல்ல. இல்ல. அப்ப என்ன பார்த்து சொல்லு. என்ன பாரு பல்லவி. இப்ப நீ என் மனசுல இல்ல. அப்ப ஏன் வந்த? நான் எப்படி போன உனக்கு என்ன? நான் வேலை இல்லாம போறேன், பைத்தியம் பிடிச்சி செத்து போறேன். உனக்கு என்ன வந்தது? அப்படி நடக்க கூடாதுன்னு தான் வந்தேன். அன்னைக்கு நம்ம காதலை விட உன் கரியர் முக்கியம் நினைச்சுதான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனா எதுக்காக அந்த முடிவு எடுத்தேனோ அதுவே நடக்கலைன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா. நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷம்? கார்த்திக். எத்தனை நாளானாலும் பரவாயில்ல பல்லவி. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கார்த்திக் நான் சொல்றதை கேளு கார்த்திக். சொல்றதை கேளு கார்த்திக். ஹே கார்த்திக், குட் மார்னிங். காஃபி வந்து நீயே போட்டுக்கோ. எது? இத்தனை நாளா பேச்சுலரா இருந்துட்டு ஒரு காஃபி கூட போட தெரியாதா? ஐ திங்க் யூ ஷுட் லேர்ன் டு மேக் யுவர் ஓன் காஃபி. அருண் காஃபி கேட்டா இப்படி தான் பண்ணுவியா? போட்டு கொடுப்பல. கார்த்திக், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, காஃபி கிடைக்கும். அப்போ காஃபிக்காக தான் பல்லவி கல்யாணம் பண்ணியா? திஸ் இஸ் டூ மச். பல்லவி சமைக்க டைம் இல்லையா? ஒரே பச்சையா இருக்கு. கார்த்திக், திஸ் இஸ் மூசா சாலட். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அருண் இஸ் வெரி ஹெல்த் கான்ஷியஸ். இந்த மூசாலாம் நம்ம ஊர்ல நோயாளிங்க தான் சாப்பிடுவாங்க. ஓ ஐம் சாரி. அருணுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா? எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீயும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு மாற பாரு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன் பல்லவி, நீ பொங்கல் செய்வியே, இப்போல்லாம் செய்யறதே இல்லையா? யூ நோ வாட் அருண், பல்லவி எனக்கு செஞ்சு தருவா பார் பொங்கல். ஆடட, அதில் அப்படியே நெய்யை ஊற்றி மிளக போட்டு அப்படியே முந்தி பருப்பு மெலோட்டமாக தூவி விட்டா சும்மா பஞ்சி மெத்த மாதிரி மெதன்னு இருக்கும். அது அப்படியே வாயில போட்டா கடைசியில் ஏதோ ஒன்று போடுவே. என்னது இது? மல்லிகைப்பூவா? இல்லை பொங்கல்ல மல்லிகைப்பூவா? இல்லை ஃபினிஷிங் வச்சுக்கணும். அது மல்லிகைப்பூ இல்லை, கொத்தமல்லி. கொத்தமல்லி. இப்போல்லாம் அதெல்லாம் செய்யறதே இல்லையா? அதெல்லாம் ஒரு டைம் இல்லை. பல்லவி, எனக்கு பிடிச்சதான் நீ சமைக்கணும்னு இல்லை, உனக்கு பிடிச்சதே நீ சமைக்கலாம், நான் சாப்பிட்றேன். அப்படி இல்லை அருண், இதெல்லாம் உனக்காக பண்ணல, நமக்காக பண்றேன். மூசா எல்லாரையும் காப்பாத்துப்பா. கணவனே கண்கொண்ட தெய்வம், மணாலனே மங்கின் பாக்கியம். சின்ன வயசுல பார்க்காத படம். பொண்டாட்டி மாதிரி சூப்பரா நடிக்கிற. கார்த்திக், டோன்ட் பி டூ ஸ்மார்ட். பல்லவி, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ, எனக்கும் டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். அப்ப நானு? கார்த்திக், இது ரொம்ப அமைதியான இடம். நீ வீட்டில் உட்காந்து புக்ஸ் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம், இன்ஃபேக்ட் மெடிடேஷன் கூட பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் யூ நீட் இட். என்னது? நான் வீட்டுக்கு வந்து விருந்தாளியா இல்லை வாட்ச்மேனா? அதெல்லாம் முடியாது, என்னால் தனியாலாம் இருக்க முடியாது. ஒன்று நான் உன் கூட வரேன், இல்லை அருண் கூட போகிறேன். 2 பேரில் யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. Hey guys, can we have your attention please? We have an announcement to make. Birthday? No. Baby? Actually, no. The thing is, we have decided to get separated. What? Come on. We thought you were made for each other. கல்யாணம் பண்ணும்போது நாங்களும் அப்படிதான் நினைச்சோம்.
ஆனால் வாழ்ந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அது உண்மை இல்லைன்னு. அவ யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் வேற வேறையா இருக்கு. எதுவுமே ஒத்து போல, எதையுமே ஏத்துக்க முடியல. ஒருத்தரை காதலிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த புரிதல் இருக்கும்போதே பிரியறது நல்லதுன்னு தோணுச்சு. We have mutually decided to get divorced. பரி, listen to me, okay? I know it's hard, but அவசரப்பட வேண்டாம், okay? Take your time. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ன மாமியாரும் மாமனாரும் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை பிறந்தா எப்படி சரியாகும்? That's the psychology behind what we say. ப்ரோ, brilliant decision. ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு அவசியமே இல்ல. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியா இருக்க முடியலன்னா அப்போ தனித்தனியா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லையே. மனசுல எந்த காதலும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு என்ன சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்ச மாதிரியா வைக்க போறாங்க? இதுல குழந்தை வேற. லுக், காதலுக்கு பிறக்கிறது தான் குழந்தை, காமத்துக்கு பிறக்கிறது வெறும் பிண்டம். அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைனாலையும் பிரச்சனைனாலையும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்காது, குழந்தை வாழ்க்கையும் நாசமா போயிடும். பிரதர், நீங்க எடுத்தது கரெக்டான முடிவு. யூ கோ ஹெட். மை ஃபுல் சப்போர்ட் ஃபார் யூ. Thank you, Karthik. குட் டெசிஷன் பிரதர். That was a bad speech. உனக்கு புரியல அவ்வளவுதான். பல்லவி, என்னது இது? Half boil. இங்கேயும் அதேதான். ஜோக் பிரதர், ஜோக். அருண் ப்ரோ, ப்ரோ. இங்கே தான் இருக்கேன், சொல்லு. நீங்க குடிக்க மாட்டீங்களா? நோ. இந்த பொண்ணுங்களே சூப்பர் பிரதர். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம்னு வந்துட்டா எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. குடிச்சிருக்கேன் பிரதர், தப்பா நினைக்காது. கார்த்திக், வேணாம், போதும். கல்யாணத்துக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரோ பார்த்தீங்க? ஒரு 4-5. ஓ, பல்லவி உங்களுக்கு 5ஆவதா? ஒரு வேளை அந்த 4 பொண்ணுங்களை யாராவது செட்டாக இருந்தா நீங்கள் பல்லவியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களே? ஸோ பல்லவி வந்து ஒரு ஆப்ஷன், சாய்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என் வாழ்க்கையை தான் கல்யாணம் பண்ணி சாகிற வரைக்கும் கூடிய வாழலான்னு ஆசைப்பட்டேன். அப்ப எந்த தானே ட்ரூ லவ்? கார்த்திக், you're drunk. பல்லவி, let him talk. It's okay. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நிறைய பேசுவீங்களா? நிறைய பேசியிருக்கோம். அருண் பிராட் மைண்டட். நீயாவே இரு, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக எதுவும் மாத்திக்க வேண்டாம்னு சொன்னார். யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்கவே இல்லையா? இது லூசு ப்ரோ. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உடனே சொல்லியிருக்கோம். அப்படி அவ சொல்லியிருந்தா நான் இப்படி லூஸ் மாதிரி இருந்திருக்க மாட்டேன். கார்த்திக், போதும், நீ போய் தூங்கு. நாங்கெல்லாம் தூக்கம் வந்தால் தான் தூங்குவோம். தூங்குற மாதிரி நடிக்க தெரியாது. கார்த்திக், அட்லீஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு. அதை விடுங்க ப்ரோ. நான் ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கவா? Go ahead. கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இல்லாம வேற ஒருத்தன் கூட ஓடி போனா அதுக்கு என்ன ப்ரோ சொல்வீங்க? Some illegal affair. கள்ள காதல். அதே நான் காதலிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணா அதை மட்டும் என் கள்ள கல்யாணம்னு சொல்ல மாட்டேன்றோம். பல்லவி, பல்லவி, what is this பல்லவி? பல்லவி, பல்லவி. என்னப்பா? பல்வலிமா. சொல்லுங்க. பல்வலிமா. எத்தனை வாட்டிப்பா என் பேரை கூப்பிடுவீங்க? மாமாவுக்கு பல்வலி, அதை தான் அப்படி சொல்றாரு. பல்வலியா? ரொம்ப வலிக்குதாப்பா?
நான் வேணா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? பல்வலின்றது அவ்வளோ பெரிய விஷயமா? அதுதான் அந்த சூப்பர் பவர் இருக்கானே, அவனை கார் ஓட்ட சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. நான் கால் பண்றேன். ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. ஓகே. மாமாவுக்கு பல்வலி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டார், ஆனால் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுலே இரு, கூப்பிடவனே. டேய் சூப்பர். ஆமா, என்னத்த சாப்பிட்டீங்க திடீர்னு பல்வலி? பல்வலி இல்லை, பள்ளி இல்லை, நிஷாவை பார்க்கறதுக்கா மாமா போட்ட ட்ராமா. டிராமாவா? எதுக்கு? பல்லவியோட லவர் யாருன்னு தெரிஞ்சுக்க போறேன். ஆமா, நம்ம பல்லெல்லாம் உடச்சி தான் பல்லாஸ்பத்திரி கூட்டு போவோம் போல இருக்கு. இல்ல சாரி, முன்னாடி ஏதோ போன மாதிரி இருந்தது. அவன் இப்போ பல்லவியோட லவர் யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். எது? ஆமாப்பா, நீ அன்னைக்கு சொன்னிய பெட்ரூம் தான் மனசுன்னு ஒரு தத்துவம். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். நல்ல வேலை பாத்ரூமை பற்றி ஒரு தத்துவம் சொல்லலை நீ. இவன் ஒருத்தன் கார்த்திக், நான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். 1000 தடவை யோசிச்சிட்டேன். பல்லவி ஆசைப்பட்டவனே மறுமணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. ஆனால் இதுக்கு அவசரப்பட முடியாது. ஏன்னா இது 3 பேர் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாமல் அந்த பையன் இப்போது எங்கே இருக்கானோ, யார் கூட இருக்கானோ, பல்லவி ஞாபகம் இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும்? அது எப்படி சார் மறப்பான்? முதல் காதல், முதல் ஸ்பரிசம், முதல் முத்தம், இதெல்லாம் ஈஸியா மறக்காது சார். காதல் என்ன பேசுகிறோம் சார்? சொல்றதே தப்பா நினைக்காதீங்க. இந்த நிஷா ஒரு கல்லூரி மங்கி சார். சாதாரணமா கேட்டாலாம் சொல்ல மாட்டான். நல்லா உலுக்கி குலுக்கி கேளுங்க, அப்பதான் சொல்லுவான். நிஷாவை உலுக்கி குலுக்கி? மாமா, அதெல்லாம் உலுக்கி குலுக்கி கேட்கணும்னா பூஸ்ட் பண்ணிவிட்டாலாம் குடிச்சிட்டு தான் போனோம். மற்றவங்க உருவத்தை பற்றியெல்லாம் நீ பேசாத. கார்த்திக், நீ வண்டி எடுப்பா. ஓகே சார். இந்த மனுஷனுக்கு வீசா எப்போ சார் முடியுது? 97 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்டுருங்க சார். இதானா கார்த்திக்? இதான் சார். நீ இங்கே நோ ப்ராப்ளம் சார், டேக் யூர் டைம். இங்க வந்துதான் ஓகே ஆகணும் போல இருக்கு. நீ நடத்து. Okay, I just wanted to open your mouth a little bit more and so that I can take a closer look at what's happening inside the cat. நிஷா. Uncle. Oh my God. சொல்லுங்க அங்கிள், பல்லவி சொன்னா நீங்க வருவீங்கன்னு. ஆனா எதுக்கு வரணும்னு சொல்லியிருக்க மாட்டால? இல்ல அங்கிள், சொல்லல. வண்டி அடியா. அங்கிள், நிஷா கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னா? சொல்லிட்டாளா? கடுப்பா இருக்கியா? சரி விடுங்க அங்கிள், அதான் எல்லாம் ஒன்னாயிட்டுமே. என்ன இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்னத்தையா பேச சொல்ற? யாரோ வளையாபதியா, ஊரு வத்தலகுண்டா, ஈபில வேலை பார்க்கறானா. வளையாபதி வத்தலகுண்டா? ஆமாயா, பல்லவி ஏதோ ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது பழக்கமா. ஐயோ கேப்ப, பல்லவிக்கு முன்னாடி அவன் கல்யாணம் ஆயிடுச்சான். 2 குழந்தைங்க வேறையா. மனுஷனாவே எங்கேயோ தப்பு நடக்குது. அங்கிள், நான் வேணா இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? அதுக்காக கேஸை சிபிஐக்கு மாற்ற முடியும்? நாங்களே கடுப்புல இருக்கோம். நீ முதல்ல வண்டி எடு. வீட்டுக்கு போய் பச்சை தண்ணியில் குளிச்சாதான் அந்த வளையாபதி மேலே இருக்கிற கோவம் அடங்கும். வேற பாரு, வளையாபதி. நீ வா போலாம். குண்டில் கேசின்னு வைக்காம போயிட்டாங்க. எனக்கு ஏதோ பக்குன்னு ஆயிடுச்சு பல்லவி. ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன். ஆனா உன் அப்பா நினைக்கிறாரு நீயும் அருணும் சந்தோஷமா இல்லைன்னு. எனக்கு என்னவோ அந்த விஷம் தான் கூட இருந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஜாகிரதையா இரு. ஹே நிஷா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பல்லவி. என்னப்பா, பல்வலி சரியா போச்சா? என்னதான்ப்பா உங்களுக்கு வேணும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டிருக்கலாமே. இல்லம்மா, நானும் அருணும் நிம்மதியா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. யாரோ சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க. நீங்க எப்பவும் எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க தந்திருக்கீங்களோ இல்லையோ, எனக்கு ஏத்த விஷயங்களை தான் கொடுத்துருக்கீங்க. தேவையில்லாம போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என்னுடைய கவலையே. அது இருந்துட்டா எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. அது உங்க தலைமுறைக்கு எது சந்தோஷம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க தலைமுறைக்கு
எங்க குழந்தைங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீ நல்லா இருக்கணுமா? கார்த்திக், கொஞ்சமாவது திருந்துவேன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காதுன்னு இப்ப தெரிஞ்சது. நான் எதுவும் பண்ணல பல்லவி. போதும். என் அம்மா, அப்பா, அருண் இவங்க தான் என்னோட உலகம். இதுதான் என்னோட வீடு. இதுதான் நிஜம். அது எப்பவும் மாறாது. யாராலையும் மாத்தவும் முடியாது. மேடம் செல்ஃபி. ஆமா ஒரு செல்ஃபி எடுங்க மாமா. எனக்கு இதெல்லாம் எடுக்க தெரியாதுயா. கார்த்திக், நீ வந்து எடியா. சூப்பரு, நல்லா எடுக்கணும். வா. இல்லைங்க, பக்கத்தில் வாங்க மாமா. கொஞ்சம் சிரியா. அங்க பாரு, பாருங்க. பல்லவி அருணும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் தான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். வயசாகுது இல்ல, மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. ஆமா மாமா. சூப்பர் பவர். நீ எப்பயா கல்யாணம் பண்ணி போற? பொண்ணு கிடைக்கும் போது கல்யாணம் பண்ணிப்பேன் சார். எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா உனக்கே கட்டி வச்சிருப்பேன். கேட்குறான் கேணியா இருந்தா மாடு கூட மச்சான்னு சொல்லுமா? என்னையா? ஒன்றும் இல்லை சார். ஏன் அப்படி கடுப்பா அவர? ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு வா. பாரு, வயிறு முட்டுது குளிர்ல. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு வரலாம். வா. சமாதியா? யாரோட சமாதி? ஹலோ, யாரியா? நீ யாரையா பேசுறது? யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ தானே ஃபோன் பண்ண, நீ சொல்லு. உன் பக்கத்தில் யாரும் இல்லையா? ஏன் இல்லை? ஃபோன் பண்ணி லூசு மாதிரி கேள்வி கேட்டு கும்மு கும்மு நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு யார் வேணும்? டேய், நான் அருணோட அப்பா பேசுகிறேன். ஐயோ, சமந்தியை தான் இந்த ஆள் சமாதியம் சேவ் பண்ணியிருக்காரா? ஹலோ, ராங் நம்பர், சாரி ராங் ரிசீவர். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நம்பர் பகல தான் இருக்காரு. ஒன் மூமெண்ட் ப்ளீஸ். சார், உங்க சமாதி. யாரு? உங்க சமாதி சம்மந்தி. ஐயோ. ஹலோ சம்மந்தி. சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், அந்த பையன் யாரு? எந்த பையன்? அதுவா, நம்ம கார்த்திக், நம்ம அருணோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி அருணுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லையே. அருண் தான் சொன்ன. அப்படி? அப்படியா? எப்படியோ, நீங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் அனுப்புங்க ஃபோனில் எனக்கு. சரிங்க. இதுல கார்த்திக் கூட எடுத்த செல்ஃபி இருக்குல்ல, அந்த சம்மந்திக்கு அனுப்பிச்சு விடு. அனுப்பிச்சிருவோம்மா. சம்மந்தி, இந்த மூஞ்ச நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் அருணும் பல்லவியும் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நான் உங்களை கூப்பிட்றேன் அப்புறமா. ஓகே சம்மந்தி. தப்பா நடந்திருக்கா? இந்தா நிஷாக்கு ஃபோன் போடு. ஹலோ, சொல்லுங்க அங்கிள். நிஷா, இனிமேல என்னை ஏமாற்ற முடியாது. உண்மையை சொல்லு. கார்த்திக் ஏன் பள்ளி வீட்டில் இருக்கான்? ஐயோ அங்கிள், சொல்லு. எனக்கும் சம்மந்தமே இல்லை அங்கிள். சம்மந்தமே இல்லையா? என்ன சொல்ற? இல்ல அங்கிள். ஐயோ, நான் பல்லவிக்கிட்ட அப்பவே சொன்னேன். என்னன்னு சொன்ன? இது வேணான்னு சொன்னேன். எது வேணான்னு சொன்ன? லவ் பண்ண பையனையே வீட்டுல தங்க வைக்காதன்னு சொன்ன அங்கிள். பல்லவி லவ் பண்ண பையன் கார்த்திகா? எதுக்கு என்ன வர சொன்ன? பேசணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். அருண் லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருக்கா.
நேர்ல பார்த்தேன். என்னால நம்ப முடியல. அவளை பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. என் உலகமே அவன் தான் நினைச்சிட்டு வாழ்ந்தேன். ஆனா அவனுக்கு இன்னொரு உலகம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களை மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். அதான் உங்ககிட்ட சொன்னேன்.